பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை இப்பொழுதும் இவஞ்சல் இந்த ப்ரோக்ராமின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கூட ஈவில் தீங்கை குறித்ததான ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். தீங்கு எப்படி வருகிறது என்பதை நாம் இன்று தியானிக்க இருக்கிறோம். துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான் என்று சங்கீதம் 37:12 கூறப்பட்டுள்ளது. துன்மார்க்கன் தீங்கு நினைக்கிறான் என்று அறிவோமாக. எனவே பிரியமானவர்களை, நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் தீமை எங்கிருந்தெல்லாம் வருகிறது என்று பார்ப்போமானால் துன்மார்க்கன் மூலமாக வருகிறது என்று அறிவோமாக. நம் கடவுளை குறை சொல்லக்கூடாது. கடவுள்தான் எல்லாவற்றையும் அனுமதிக்கிறார் என்று நம் குறை சொல்லக்கூடாது. என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்கள் வேகமாய் நானே எனக்கு தீங்கு செய்ய விரும்புகிறவர்கள் பின்னிட்டு லட்சியடைவார்களாக என்று சங்கீதம் 40:14 கூறப்பட்டுள்ளது. சங்கீதக்காரன் சொல்லும்போது தன்னுடைய சத்துருக்கள் தனக்கு விரோதமாக தீங்கு நினைக்கிறார்கள் என்று அவன் சொல்லுகிறதை நாம் காண்கிறோம். அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாது என்று நீதிமொழிகள் 3:29 கூறப்பட்டுள்ளது. நமக்கு தெரிந்தவர்கள் நம்முடைய அண்டை அயலகத்தார் யாருக்கும் நாம் தீங்கு நினைக்கக்கூடாது என்று நாம் அறிவோமாக. மட்டுமல்ல, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கில இடருண்டு கிடப்பார்கள் என்று நீதிமொழிகள் 24:16 கூறப்பட்டுள்ளது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமான் விழுந்தால் எழுந்திருப்பான், ஆனால் துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள், அவர்களால் எழும்பவே முடியாது, தீங்கு அவர்களை கொன்று போடும் என்று வேதம் கூறுகிறது. தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான் என்று நீதிமொழிகள் 28:14 கூறப்பட்டுள்ளது. தன் இருதயத்தை நம்முடைய இருதயத்தை நாம் கடினப்படுத்தக்கூடாது என்று வேதம் கூறுகிறது. நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள பரமபிதாவாகிய கர்த்தாவே, அப்பா, இன்றைக்கும் கூட தீங்கை குறித்ததான ஒரு சில வார்த்தைகளை தியானித்தோம். ஆண்டவரே, என் தேவனை, துன்மார்க்கர் எங்கள் பேரில் தீங்கு நினையாதபடி துன்மார்க்கருக்கு எங்களை விலக்கி ரட்சியும் சுவாமி. அப்பா, நீதிமான்கள் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பார், துன்மார்க்கரோ தீங்கில் இடருண்டு கிடப்பார்கள் என்று நாங்கள் வாசித்தோமே சுவாமி. என் தேவனாகிய கர்த்தாவே, எல்லாவித தீமைக்கும் துன்பங்களுக்கும் விலக்கி காத்து ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். தீங்குக்கு விலக்கி எங்களை பாதுகாத்தரும். யாபேசின் தேவன் அவனை தீங்குக்கு விலக்கி பாதுகாத்தது போல எங்களையும் தீங்குக்கு விலக்கி பாதுகாரும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.